இங்கே இயக்கக்கூடியவர்களுக்கு நான் அடிக்கடி வந்து இவருடைய சரித்திரங்களை கேட்பேன். பல பேருடைய சரித்திரங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை கஷ்டப்பட்டது ரொம்பவும் புதுமானது. அவர்களுடைய சரித்திரத்தை கேட்டு நான் அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் ரகசியமான முறையில் செய்திருக்கின்றேன். அவர் எல்லோருக்கும் தெரியும். மற்றவர்களுக்காக மற்றவர்கள் நான் நிர்வாகத்தை வைக்க வேண்டோ அதே மற்றவர்களுக்காக நான் மௌத்தாம் வரைக்கும் நான் இந்த இடத்துல வருவேன். எதற்காக வேண்டாம், இவர்களை பார்ப்பதற்காக, இவர்கள் ரசிப்பதற்காக, இவர்கள் சாப்பிட வேண்டும், அதை பார்த்து நான் ரசிப்பதற்காக வருவேன். இன்ஷா அல்லாஹ் அதே போல மௌத்தாக செய்வேன். இப்படியான ஒரு நேரத்தில் எனக்கு தந்தைக்கு மிகவும் நன்றி பாராட்டுகின்றேன். ஏனால் எனக்கு சென்ற அளவை அந்த சாவலை ஏற்பட்டது. ஏனென்று கடைசிக்கு வேண்டியது எல்லோரும் என்னை பார்த்துகின்றார்கள், போட்டுகின்றார்கள். அல்லாஹ்தான் எல்லாம் நான் பேசா ஒன்று இல்லை. என் வாழ்க்கையிலே ஆகவும் பயங்கரமான ஒன்று தான். நான் சம்மானத்தை செயலாளராக இருந்தேன். அந்த சமயத்தில் 2 ஜனாதாக்களை புதுப்பிடிப்பு காட்டுக்கு சென்று நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆகவும் பயங்கரமான முறையில் நான் செய்த காரியம். அது அன்று அவரோடது யார் பயங்கரவாதியோடு சென்று நாங்கள் 4 பேர் சென்று அந்த ஜனாதாவை தோண்டி எடுத்து 2 பேரை ஒரே மனைவிடம் போட்டிருந்தாங்க. அப்படி எடுத்து வந்து நாங்கள் ஜெயமோகன் வந்தாங்க. நம்முடைய ஜெயந்தி மனைவி யூசுப் அலி வந்தாங்க. தந்தை நோயினார்கள் அழைக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு மிகவும் பயங்கரமாக எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கின்றேன். எனக்கு ஆகவும் மிகவும் அல்லாடத்தை ரொம்பவும் நான் அல்லாஹத்தை அதை வச்சு தான் நான் அல்லாஹத்தை எல்லாத்தையும் கேட்டிருந்தேன். வருத்தத்தை கூட எனக்கு திடீரே ஏற்பட்டது. என்னுடைய கையும் காலும் இல்லாமல் போய்விட்டேன், அசைக்க முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் தாலா அதாவது மக்கள் பணத்தை சம்பாதிக்கவில்லை, காரியத்தை தந்ததற்காக வேண்டி என்னை பாராட்டியதற்காக தலைவர் உட்பட அத்தனை பேருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முடிந்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.